வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மூத்த தயாரிப்பாளர் ஜியோ குட்டப்பன் திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. திரையுலகில் பெரும் சோகம். கேரளா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இவருடைய மறைவுக்கு தங்களுடைய இரங்கல் செய்தினை வெளியிட்டிருக்கிறாரு. தொடர்ந்து மலையாள சினிமாவில் இந்த மாதிரி கிடைப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கே யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மூத்த தயாரிப்பாளர் ஜியோ குட்டப்பன் திடீரென காலமாகியிருக்கும் செய்தி திரையுலகம் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலையாள திரையுலகின் மூத்த திரைப்பட தயாரிப்பாளரும் ஜியோ குட்டப்பன் என ரசிகர்களால் அறியப்படுவருமான என்ஜி ஜான் வயது மூப்பு காரணமாக 90 வயதில் காலமாகி போயிருக்கிறாரு. தனது ஜியோ சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் மூலம் பல குறிப்பிடத்தக்க படங்களை வழங்கிய இவர் தமிழ் திரையுலகில் முக்கியமான தொடர்பை கொண்டிருக்கிறார். 1984ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்தில் மோகன்லால், சுகுமாரன் உள்ளிட்டோர் நடித்த உணர்வு திரைப்படத்தில் தயாரித்தார் என்ஜி ஜான். ஆரம்ப காலகட்டத்தில் மணிரத்னம் படைப்புகளை தயாரித்து தயாரிப்பாளர்கள் ஒருவராக கவனம் பெற்றார். மலையாள சினிமாவில் தனது ஜியோ சினிமாஸ் நிறுவனம் மூலம் பல்வேறு வெற்றி படங்களை உருவாக்கியிருக்கிறார். நீண்ட காலமாக திரைப்படத்துறையில் செயல்பட்டு வந்த என்ஜி ஜான் மலையாள சினிமாவில் வளர்ச்சியில் குறிப்பிட்ட பங்களிப்பை செய்தார். தரமான கதைகளையும் முன்னணி கலைஞர்களையும் இணைந்த படங்கள் உருவாக்கியது அவரோட தயாரிப்பு நிறுவனம் அந்த காலகட்டத்தில் தனி அடையாளத்தை பெற்றது. வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து தமிழ் மற்றும் மலையாள திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. நீண்ட கால திரைப்பயணத்தில் அவங்க ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்களுடைய வருத்த பதிவை செய்து வருகிறாங்க. மூத்த தயாரிப்பாளர் மறைவு மலையாள திரையுலகம் மட்டுமின்றி அவருடன் பணியாற்றிய தமிழ் திரையுலகம் மற்றும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.